மாற வேணான்னு நீ சொன்னாலும் நான் என்ன மாத்திக்கிறதா இல்ல. உன் கல்யாணம் நடந்தே ஆகணும். என் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். ஏன் இதோட நிறுத்திக்கிட்ட? ஊரு உலகம்லாம் உன்னை தியாகின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும். அதையும் சொல்லு. நீ கோவிலுக்கு போய் நின்னா கோவிலுக்கு வந்தவங்க நீ பண்ண தாலி தானத்தை நினைச்சு உன்னை அப்படியே தெய்வமா பார்க்கணும். அதானே உன் ஆசை. நீ வெளியே போறப்பெல்லாம் அங்க வச்சு உன்னை பாக்குறவங்க இந்த கௌரிதான் தான் தாலியை தங்கச்சிக்கு தார வாத்தவர் உன்னை ஒசத்தி பேசணும். அதை கேட்டு நீ நெஞ்சு நிமித்தி கம்பீரமா நடக்கணும். அதானே உன் ஆசை. ஒரே உன்னை புகழணும், உன்னை போல யாரு இருக்காங்கன்னு பேசணும். இந்த சீப் மென்டாலிட்டிக்காக தானே என்ன இந்த வலுக்கட்டாயமான சிச்சுவேஷன்ல தள்ள பாக்குற? சொல்லு. என்ன கவிதா இந்த மாதிரி நெருப்பு அள்ளி முகத்துல கொட்டுற? ஓப்பனா கொட்டிட கூடாதுன்னு ஒளிச்சு ஒளிச்சு பேசின. நீ விடல, அதான் உடைச்சு பேச வேண்டியதா போயிடுச்சு. நான் சொல்றதுதான் உண்மை. என் வியாதிய வச்சு நீ விளம்பர தேடலான்னு பாக்குற. இல்ல, அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்ல. நான் உன் நல்லதை மட்டுமே நினைக்கிறவ. சரி, வெளிப்படையா பேசியாச்சு, மொத்தமாவே பேசிடுவோம். நீ நல்ல எண்ணத்தோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கல. நான் வாழ போற நாள் கொஞ்சமா இருக்கிறதால கட்டி வைக்க பாக்குற. எல்லாருக்கும் தெரியற மாதிரி புருஷனை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் அவ செத்துருவா. அதுக்கப்புறம் புருஷனோடவும் புதுசா கிடைச்ச நல்ல பேரோடவும் வாழலாம் திட்டம் போட்டுதான் நீ எனக்கு கட்டி வைக்க பாக்குற. அதான் உண்மை. சரி, இப்ப நேருக்கு நேரா உன் முகத்தை பார்த்து கேக்குற. நான் நல்ல ஆயுசோட நல்ல வாழ்வன் தெரிஞ்சா என்ன உன் புருஷனை கட்டி வைப்பியா? சொல்லுக்கா. நான் லைஃப் லாங் நல்லா இருப்பேன்னு தெரிஞ்சா உன் மஞ்ச கைத்துல பாக பிரிவினை நடத்துவியா? என்ன கவிதா இது? அபாண்டமாலாம் பேசுற. ஆரம்பத்துல சித்து மாமாவை நீ விரும்பினப்ப அதை கடுமையை எதிர்த்தவனா? நீ என் கூட பிறந்த தங்கச்சின்னு தெரிஞ்சதும் அவரை கட்டிக்கான முழு மனசோட விட்டு தந்தத நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? சொல்லு கவிதா. விட்டு தந்து நான் வீட்டுல தானே இருந்தேன். நீ அதானே கல்யாணத்தை நிறுத்தின? யாரு கண்டா? நானும் நிறுத்தாம இருந்திருந்தா நீ வேற ரூட்ல கூட நிறுத்த பாத்துருக்கலாமே. இங்க பாரு, ஒரு அக்காவா உன் மேல எனக்கு இன்னும் மரியாதை குறையல. ஆனா என்னை வச்சு நீ பப்ளிசிட்டி தேட பார்த்த, நான் நல்லவளா இருக்க மாட்டேன். கடைசியா சொல்றேன், சித்தார்த் மாமா உன்னோட புருஷன், உனக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அத பத்திரமா உன்கிட்டயே வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டு நான் உன் புருஷனை கட்டிக்க மாட்டேன். தேவையில்லாம கோவில் கோவிலா போய் வேஸ்டா விளக்கேத்திட்டு இருக்காத. மன்னிச்சிருக்கான். வேணும் தான் நான் உன் தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசினேன். என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.